மக்கள் வணக்கம். வளாகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். பொது சந்தை குறித்த உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் சாகா கான்ட்ரா ட்ரேடிங் நிறுவனத்தின் தலைவர் மூர்த்தி. வணக்கம். வணக்கம். இப்போ நேற்றைய பொது சந்தை நிலவரம் பொறுத்த வரைக்கும் 6 பொருட்கள் ஒரு விலை இறக்கத்தில் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 3 பொருட்களான அடிப்படை உலோகங்கள் காப்பர், ஜிங்க், அலுமினியம் இது மூணுமே ஒரு மிகச்சிறிய ஏற்றத்தை கொடுத்திருக்கு. மற்றபடி அதிகப்படியான இறக்கம்னு பார்க்கும்போது கச்சா எண்ணெய் மொத்தம் ஒரு 112 புள்ளிகள் அளவுக்கு இறங்கி இருக்கு. மற்றபடி இப்போ நிக்கல் இது எல்லாமே நேற்று மட்டும்தான் ஒரு மிகச்சிறிய இறக்கத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ₹1.40 அளவுக்கு. இன்னைக்கு சந்தை சூழ்நிலை எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கச்சா எண்ணெய் பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா கச்சா எண்ணெய் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்துல இருந்துகிட்டு இருந்தது. நேற்று மட்டும் ஒரு 112 புள்ளிகள் அளவுக்கு இறங்கி இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில கூட நிறைய முறை நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஒரு $52 தாண்டிச்சு அப்படின்னா தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆனா அந்த $52 அப்படிங்கறதே ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வருது, திரும்பி இறங்குது, இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்துட்டு இருக்கு. இப்போ இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா ஒபாக் மீட்டிங் நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் வர இருக்கும்னு. ஏன்னா அதனுடைய ஆட்டிவைப்பு காரணமாக தான் இந்த கச்சா எண்ணெயில நம்ம இந்த மாதிரியான மாறுதல்கள் பாக்குறோமா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல, இந்த கச்சா எண்ணெய் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months நம்ம கண்டினியூஸா பேசிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா $52 தாண்டினாதான் மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா $51.60 வரைக்கும் வந்தது. இது பாத்தீங்கன்னா இந்த $51.60 வரும்போது என்ன பண்றாங்கன்னா, மத்த எல்லா கண்ட்ரியும், அதாவது ஓபெக் கூட சேர்ந்து சில கண்ட்ரிஸ் இருக்கு, அது இல்லாம சில கண்ட்ரிஸ் இருக்கு. இப்ப அமெரிக்கா, ரஷ்யா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விலை ஏற்றத்தை யூஸ் பண்ணி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி அதுல லாபத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா திரும்பி $52 பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்துட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு 3 to 4 months இதே சிச்சுவேஷன் தான் இருக்கு. இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 40க்கு போகுமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் திரும்பி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல எதுவுமே பொசிஷனல் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு சைடுமே ரொம்ப தூரமா இருக்கும். அந்த சைடு பாத்தீங்கன்னா $52 பிரேக் பண்ணணும், இங்க $37 பிரேக் பண்ணணும். ரொம்ப பெரிய இடைவெளி, ரொம்ப பெரிய இது இருக்கு. இப்போ 46ல இருந்து 47க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன் என்ன, இப்ப ரஷ்யாலாம் பாத்தீங்கன்னா இதை இந்த விலையேற்றத்தை வச்சு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும்ன்ற மாதிரி பாக்குறாங்க. இப்பெல்லாம் யாரும் இந்த கத்தி எடுத்தோ ஒரு துப்பாக்கி எடுத்தோ சண்டை போறது இல்ல. கரன்சி வாரோ, இப்போ க்ரூட் வாரோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி இன்னும் ஒரு மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா பொசிஷனா எடுக்க முடியாது, இன்ட்ராடே எடுத்துக்கிறது நல்லது. ஏற்கனவே நம்ம சொல்லி இந்த மாதிரி கோல்டு சில்வர் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த குவார்டர் பெருசா ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மந்த் நம்ம பேசியிருக்கும் போது பெருசா ஏற்றமும் இருக்காது, இறக்கமும் இருக்காது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 month ஒரு 500 பாயிண்ட்ஸ்குள்ளேயே தான் டிராவல் ஆகுது. கோல்டுக்குலாம் ரொம்ப 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 கம்மி. அது இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்மிங் மந்த், இந்த மந்த் ஜனவரி மந்த் 8th அன்னைக்கு யூஎஸ்ஏல எலெக்ஷன் இருக்குது. சோ அந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி நவம்பர் மந்த் எலெக்ஷன் இருக்கு, நவம்பர் 8th. ஆனா அந்த எதிர்பார்ப்பு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அந்த தேர்தல் முடியணும், இன்னொன்னு அதோட அறிவிப்புகள் அதெல்லாம் வெளிவந்த பிறகுதான் அடிப்படை உலோகங்களாகட்டும், அதே மாதிரி தங்கம் வெளியில மாறுதல்கள் பார்க்க முடியுங்கிறது தொடர்ந்து ஒரு 2 மாத செய்திகளாக இருந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 500 புள்ளிகள் அளவுக்கான ஒரு ஏற்ற இறக்கங்கள் தான் நம்ம மிகச்சிறிய ஏற்ற இறக்கங்கள் தான் பார்க்க முடியுது. பொதுவா தங்கம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி இவ்வளவு சிறிய ஏற்ற இறக்கங்கள் பார்க்க மாட்டோம். ஆனா இந்த ஒரு இதுதான் காரணமாக இருக்குங்களா, இல்ல வேற ஏதாவது வலுவான இதுதான் மெயின் ரீசன். ஓகே, நவம்பர் 8th அந்த எலெக்ஷனுக்காக தான். இது கோல்டுக்கு க்ரூடுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே அப்படிதான். நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 months ஒரு ரொம்ப ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு நிஃப்டியே. சோ உங்களுக்கு க்ரூடு, கோல்டு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. கோல்டு கிட்டத்தட்ட எல்லாம் சைட்வேஸ் தான் இருக்கு. அந்த நவம்பர் 8th முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரெண்ட் எப்படின்றது செட் ஆகும். பட் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வாங்க தேவையில்லை. அந்த டிசம்பர் எண்ட்லயோ இல்ல ஜனவரி ஸ்டார்டிங்லயோ ஒரு பெரிய பாட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல வாங்கிக்கிறது நல்லது. நிஃப்டியை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு கேட் ஆன் த வால் அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது நிஃப்டி செப்டம்பர் 7th ஒரு ஹை போட்டுது, 8968 அந்த ரேஞ்ச் வந்தது. அந்த 8968 திரும்ப இன்னொரு முறை பார்க்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது எப்படின்னா இங்க இருந்து போகுமா இல்ல இன்னொரு ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் இறங்கிட்டு போகுமான்றது தான் இப்போ பெரிய சஸ்பென்ஸ். அது இந்த வீக்ல நமக்கு தெரிஞ்சிடும். நிஃப்டில ட்ரேட் பண்றவங்க இப்போ நான் சொல்றது ரெக்கமெண்டேஷன் ஹை ரிஸ்க் ஹை கெயின். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்க கேபிட்டல்ல 10% மேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
இதுல வந்து கிரீட்லாம் வேணாம், ஒரே நாள்ல யாரும் பணக்காரர் ஆக முடியாது. சோ அதனால வந்து 10% ஆஃப் கேபிட்டல் வந்து 8800 காலோ இல்ல 8900 காலோ வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதை கூட நீங்க வந்து இன்னும் ஸ்மார்ட்டா ரெண்டு விதமா பண்ணலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் இங்க இருந்தே திரும்புமா இல்ல 85 பிரேக் பண்ணிட்டு திரும்புமான்றதுதான் இப்போ பெரிய கொஸ்டின். அதனால என்னன்னா இப்போ வாங்குறவங்க வந்து ஒரு 5% இனிஷியலா இப்போ வாங்கிக்கலாம். 89 காலோ இல்ல 89 காலோ வாங்கிக்கலாம், ஒரு பகுதியை வாங்கிக்கலாம். இன்கேஸ் அப்படியே ஏறிச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். 100% வந்து ரிட்டர்ன் வரும். நான் இப்போ சொல்ற கால் இப்போ 30 ரூபாய்க்கு 8900 வாங்குறீங்க, ஒரு 52 rupees 8800 கால் வாங்குறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 100%. அதாவது 30 ரூபாய் வாங்கினா 60 ரூபாய், 50 ரூபாய் 52 ரூபாய் வாங்கினா 104 ரூபாய். 5% இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்கேஸ் திரும்பி வந்து ஒரு 85 அந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா அப்போ திரும்பி ஒரு 5% வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து இதுல கிரீட் வேணாம். ஏன்னா இது வந்து ஹை ரிஸ்க் ஹை கெயின். இது வந்து இன்கேஸ் நான் சொல்றது நடக்கல அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து ஜீரோ ஆயிடும். நம்ம போடுற கேஷ் வந்து என்டையர் கேஷ் வந்து வைப் அவுட் ஆயிடும். அதனால வந்து என்டையர் கேஷ் போட வேணா, 10% வந்து போட்டுக்கோங்க. இதுல என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வந்து அகைன் ஃபெடரல் மீட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. மேபி அதுக்கப்புறம் கூட ஏறலாம், இல்லனா 8th அப்புறம் கூட ஏறலாம். ஹெட்ஜிங் பண்றவங்க வந்து 8th அப்புறம் வந்து பண்றது நல்லது. ஏன்னா இந்தியா விஎக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 8th வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 13ல இருந்து கிட்டத்தட்ட 15.12 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. இன்னும் கூட இந்த வீக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹெட்ஜிங் பண்றவங்க, ஆப்ஷன் செல் பண்றவங்க 8th அப்புறம் வந்து பண்றது ரொம்ப நல்லது. சரி, தொடர்ந்து பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், பிரசாத் சென்னையில இருக்காங்க. வணக்கம் ஐயா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க, கேக்குது. நான் ரெகுலரா உங்க வெப்சைட் பார்த்துட்டு இருக்கேங்க. ஒரு வெப்சைட்ல நான் அந்த டெய்லி ட்ராக் ரெக்கார்ட் டெய்லி பார்ப்பேன். ஓகே, கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கு எனக்கு. அந்த ட்ரேட் பிகர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ஓகே, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா உங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணா என்னால அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? அது போதுமா இருக்கு? இது கண்டிப்பா பண்ணலாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்றோமோ, ப்ராஃபிட் பண்றோமோ, இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், க்ரூட்ல ட்ரேட் பண்றதா இருக்கும், நம்ம என்ன பண்றோமோ அது வந்து நீங்களும் ரெகுலரா பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஆட் பண்ணிருக்கோம். அதை ஆட் பண்ணிருக்கோம் எப்படின்னா, இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் பிளஸ் வந்து ட்ரைனிங்கும் வந்து இனிமே வந்து ஒன்னா தான் கொடுக்க போறோம். ஓகே, அது எதனால அது ஒன்னா கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து 3 டெக்னிக்கல்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம். ஓகே, இப்போ நான் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு, சோ அதுக்கு மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துன்னா இங்க இருந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் போகும், இங்க இருந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் போகும் அப்படின்றது வந்து முன்ன நாளே நான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, டெய்லி பேசிஸ்ல வந்து கொடுக்குறோம். அதனால வந்து என்னன்னா அந்த மூணுமே வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு 2 வித நிஃப்டியை பத்தியும் இன்னொன்னு வந்து பயாஸை பத்தியும் இருக்கும், மூணாவது வந்து ட்ரைனிங் இருக்கும். சோ இந்த மூணுமே வந்து கம்பைன் பண்றதால என்னன்னா நான் என்ன பண்றனோ, என்ன ட்ரேடிங் பண்ணணும் அதே ட்ரேடிங்கை நீங்களும் எடுக்கலாம். ஓகே, என்னென்னலாம் பண்றேன், என்ன கால் வாங்குறேன், எந்த புட்டு வாங்குறேன், அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்களும் அதே மாதிரி வந்து வாங்கலாம். அதே மாதிரி வந்து இது கம்பைன் பண்றதால வந்து ப்ராஃபிட்டை வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணலாம். இப்ப ஜென்ரலா வந்து ஒரு ட்ரைனிங் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்ல வந்து அந்த எக்ஸிட் ஆகுறாங்க. ஓகே, இதுல வந்து நான் முன்ன நாளே கொடுக்குறேன், இன்னைக்கு வந்து இது வந்து 90 பாயிண்ட்ஸ் டிராவல் ஆகும், சான்சஸ் இருக்குது, 120 பாயிண்ட்ஸ் டிராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். சோ அந்த ட்ரைனிங்ல ஓபன் பண்ணணும்னு அதை பார்த்துடலாம். நான் மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இந்த மந்த்ல இருந்து ட்ரைனிங் வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் சேர்த்து தான், ஆக்சுவலா 2 months சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து தான் வந்து ட்ரைனிங்கே கொடுக்குறோம். தொடர்பு கொண்ட இருக்க மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் ரமேஷ், மூர்த்தி சார் கிட்ட. சொல்லுங்க, உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், இல்ல சார், என்னதான் டைரக்ஷன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணாலும் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஓகே, ஓகே, அதுக்கு என்ன சார் வழி? ஓகே, இப்போ ஆர்டர் போட்டோன்னு பயமா, இது எப்படின்னா இது வந்து அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து இதெல்லாம் வந்து செட் ஆயிடும். அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 lakh லேயர் வந்து நமக்குள்ள இருக்கும். ஓகே, இப்போ வந்து கோபம், டென்ஷன், பயம், இது மூணுமே வந்து எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து நமக்கு அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே சிச்சுவேஷன் திரும்பி வரும்போது நீங்க என்னதான் கண்ட்ரோலா இருந்தாலும் உங்களால முடியாது, திரும்பி வந்து நீங்க கோவப்படுவீங்க. அதே மாதிரிதான் அது கோவமும் ஆகட்டும், டென்ஷனுக்கும் அதுக்கு தான், பயமும் அதுக்கு. அதை நீங்க சரி பண்ணா ஒரே ஒரு வெளியே என்னன்னா நீங்க வந்து கண்டினியூஸா வந்து ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, ஆனா அந்த கண்டினியூஸா ப்ராஃபிட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்ல அந்த பயம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க திரும்ப வந்து அந்த அதே மாதிரி அந்த கோவமோ பயமோ டென்ஷனோ அந்த மூணுத்து எப்போ வருதோ அப்ப திரும்ப வந்து உங்க மைண்ட்ல வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும், நான் வந்து கண்டிப்பா இது வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்ப என்னன்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்க லேயர்ல வந்து இது வந்து ஃபிக்ஸ் ஆகும்.
ஓகே, அந்த பயம்ன்றது போயிட்டு வந்து இது ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் ஒரே வழி. நேர்மறையான எண்ணங்களை நம்ம வந்து வலுக்கட்டாயமாக உள்ள திணிச்சாதான் அது வந்து முடியும். ஆமா ஆமா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிறைய பேர் இன்கேஸ் ஒரு டெத் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க டெத் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிடும். அதாவது ஒரு சைக்கோ அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. ஓகே, சோ அது வந்து அவங்க திரும்பி வரதுக்கு என்னன்னா அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் தான். ஓகே, இனிமே அவங்களை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்றதால அந்த மாதிரி ஆகுறாங்க. சோ இதே சிச்சுவேஷன் தான், இது வந்து ட்ரேடிங்க்கும் இதே சிச்சுவேஷன் தான், வாழ்க்கையில எல்லாத்துக்குமே இதே சிச்சுவேஷன் தான். கோவமோ டென்ஷனோ பயமோ இது கண்டினியூஸா வர்றது வந்து கான்சியஸ் மைண்ட்ல கிடையாது, சப்கான்சியஸ் மைண்ட்ல. சப்கான்சியஸ் மைண்டை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணலாம். அந்த லேயர்ல எப்போ அது வருதோ, அந்த கோவமோ பயமோ வரும்போது ஒரு நிமிஷம் தாமதிச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அதுல செட் பண்ணுங்க. சோ அந்த லேயர்ல வந்து அது கண்டிப்பா வந்து செட் ஆகும். கண்டினியூஸா வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். பட் மேஜரா வந்து இதுல நீங்க வந்து ஒரு 10 கால்ல ஒரு 9 கால் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்கலாம். தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், நான் மணியன் பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. மணியன் பேசுறேங்க. சொல்லுங்க, கேக்குது சார். நான் வந்து இப்ப வந்து குருடாயில் வந்து டவுன்ல ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து சொல்றாங்க. அது எப்படி சார், எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? க்ரூட் ஆயில் தாங்க. க்ரூட் ஆயில் இன்னைக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இன்ட்ராடே பண்றது தான் வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலா வந்து ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து டவுன்ல தான் இருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த விலை ஏற்றத்தை வந்து நிறைய கண்ட்ரி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. நிறைய வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து அதை யூட்டிலைஸும் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. $51 பண்ணும்போது நிறைய வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவும் அது வந்து யூஸ் பண்ண பாக்குது. ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு சைட்வேஸ் டு டவுன் மாதிரி தான் இருக்கு. பட் இந்த இடம் இப்போ பர்டிகுலர் இடம் நேற்று அவ்வளோ இறங்கி இருக்கிறதால இன்னைக்கு சிச்சுவேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் இங்க இருந்து வந்து மார்க்கெட் திரும்புதா இல்லையான்னு. பட் நேற்று லோவை வந்து திரும்பி பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்த்தது அந்த 100 பாயிண்ட் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். தொடர்புல இல்லைங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த சந்தா செலுத்தி அதை கூடவே வந்து நம்ம வந்து பயிற்சி வகுப்புகளும் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க. முன்னாடி வந்து தனித்தனியாக இருந்தது, பயிற்சி வகுப்புகள் தனியா இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து தனியாக இருக்கும். ஆனா இப்போ வந்து இந்த சந்தா கட்டுதலும் சரி பயிற்சி வகுப்புகளும் வந்து ஒருங்கிணைந்து நீங்க வந்து இப்போ வந்து செயல்படுத்த போறதாக சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சந்தா செலுத்தக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன, அதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய வாடிக்கையாளருக்கு சாதகமாக இருக்கும், அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அதாவது எதனால இப்ப ஜாயின் டுகெதர் அப்படின்னு பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 முறை வந்து மணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்குதுங்க. ஓகே, இது வந்து என்ன கால்குலேஷன், நிப்டி பயாஸ்ல வந்து நான் லாஸ்ட் 1 இயராவே சொல்லிட்டு இருக்கேன், -6ம் +6ம் வந்ததுன்னா வந்து -6 வந்தா வாங்கலாம், +6 வந்தா விற்கலாம்னு சொல்லியிருக்கேன். இங்க இந்த டேட்டாஸ் வந்து பாருங்க. இது வந்து 23rd வந்து February. ஓகே, 23rd February வந்து -6.92 வந்திருக்குது. அப்போ வந்து மார்க்கெட் வந்து 7113ல வந்திருக்குது. அதாவது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வாங்கலாம். கிட்டத்தட்ட 7000 அந்த ரேஞ்சில் வாங்கி இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்லயே பாத்தீங்கன்னா 7449. ஓகே, இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 23rd தான் வந்திருக்குது. அப்பவே வந்து மணி வந்து டபுள் ஆயிருக்குது. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா ஏப்ரல் வந்து 6th வந்திருக்கு. அப்பயும் பாத்தீங்கன்னா -6 வந்திருக்கு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 7565 அதுல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ்ல வந்து 7920 வந்து ட்ரேட் ஆயிருக்கு. மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா அகைன் -6.89 6th மே வந்திருக்குது. நெக்ஸ்ட் டேவே வந்து அது வந்து டபுள் ஆச்சு. ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 13th மே வந்து வந்திருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா -8.3 வந்திருக்கு 7830ல. அகைன் 2 டேஸ்லயே வந்து 7907 போச்சு. 19th மேல அகைன் -10 வந்திருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணாப்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம வாங்க வேண்டிய டைம் -10 எல்லாம். இதுல பாத்தீங்கன்னா 7785ல இருந்து அகைன் ஒரு 5 டேஸ்ல பாத்தீங்கன்னா 8172 அந்த ரேஞ்ச் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கழிச்சு 3rd August வந்திருக்கு -7.43. இங்கேயும் வந்து 8582ல பை பண்ணியிருந்தோம்னா ஒரு 3-4 டேஸ்ல வந்து 8742 அந்த ரேஞ்ச் வந்திருக்கும். அப்புறம் வந்து 22nd Augustல அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 8633ல பை வந்திருக்கும். ஒரு 6-7 டேஸ்ல பாத்தீங்கன்னா திரும்ப வந்து 8836. 8th Septemberல வந்து +6.32 வந்திருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம வாங்கக்கூடாது, விற்கணும். 8982ல வந்து சேல் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட
4.2. இது வந்து 8th டைம் வந்து மணி வந்து டபுள் ஆகுறது. இது வந்து October 17th. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டே வந்து நான் வெப்சைட்ல போட்டிருக்கேன். மார்க்கெட் அனாலிசிஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 8523ல வந்து பை, நெக்ஸ்ட் டேவே வந்து மணி வந்து டபுள் ஆச்சு. இந்த சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து 9 முறை வந்து மணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்குது. இது வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இது வந்து இந்தியாவில் இல்லாத விஷயம்ன்றது. இப்ப நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஓகே இது வந்து இந்த இடத்துல பாட்டம் ஆகலாம், இங்க இருந்து மேலே ஏறலாம் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். நானும் சொல்லலாம் 2018ல நிஃப்டி வந்து ஒரு 11,000 போகும் அப்படின்றத சொல்லலாம். அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்து சொல்லலாம். ஆனா மந்த் ஆஃப்டர் மந்த், ஓகே இதனால ஒரு மாசம் 2 மாசம் ப்ரூவ் எல்லாம் கிடையாது. இது வந்து மந்த் ஆஃப்டர் மந்த். இது வந்து யாரும் வந்து ஒரு வேற எந்த கால்குலேஷனுமே கிடையாது. சிம்பிள் -6 வருதா அந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் நம்ம வாங்கிக்கலாம். +6 வருதா அங்க வந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப காமிச்சது தான் வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து இது வந்து அனுப்புறோம். இது வந்து ஒரு கிராஃபா வந்து அனுப்புவோம். அந்த கிராஃபும் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த 17th வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 1 o'clock, ஓகே 1 o'clock நான் அனுப்பிச்சிருப்பேன் எல்லாருக்குமே. ஹை ரிஸ்க் ஹை கெயின் பை 8,900 நவம்பர் கால், மணி வில் டபுள்னு சொல்லி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட அது வந்து 68%ல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண சொல்லணும். ஓகே, சோ இந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நார்மலா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்கிறது நல்லது. ஆனா ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கண்டிப்பா வந்து எடுக்க தெரியணும். இப்ப நம்ம வந்து ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாலும் சின்ன சின்ன ப்ராஃபிட் ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்க மாட்டாங்க. அந்த பெரிய ப்ராஃபிட் எடுக்கணுன்றதுக்காக தான் இப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் பிளஸ் ட்ரைனிங்கையும் வந்து சேர்த்து சொல்றது. ஓகே, இந்த ஒவ்வொரு மாசத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து 7,000ல இருந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பாட்டம் சொல்லியிருக்கேன். ஒரு மாசம் 7,000 சொல்லிருக்கேன், ஒரு மாசம் 7,500 சொல்லிருக்கேன், ஒரு மாசம் 7,800, ஒரு மாசம் 8,100, ஒரு மாசம் 8,500, ஒரு மாசம் 8,600, 8,900ல செல்ஸ் கொடுத்திருக்கோம், திரும்பி 8,500ல வந்து பை கொடுத்திருக்கோம். சோ அந்தந்த மாசத்துக்கு தேவையான அந்த பாட்டம் வந்து அந்த கால்குலேஷனை வந்து கொடுத்திருக்கோம். இது வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும். இது இல்லாம வந்து ஆவரேஜ் ட்ரேடுன்னு வந்து தனியா கொடுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட இந்த இயர் வந்து 80 கால்ஸ் வந்து கொடுத்திருக்கோம், 5% ரிட்டர்ன் ஈச் அண்ட் எவ்ரி கால்ல. இது எப்படின்னா நம்ம கம்பெனி வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குற கம்பெனியோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அட்வைசிங் ஃபிர்ம். ஓகே, இதுல வந்து இந்த இடத்துல வாங்குங்க, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க வாங்கினா இங்க பொட்டன்ஷியல் இருக்குது, இங்க இருந்து ஒரு 5% ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. பொசிஷனல் கால்ல இங்க இருந்து ஒரு 15% ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு. 30% வந்து இந்த கம்பெனில வந்து பொட்டன்ஷியல் இருக்குன்றத சொல்றோம். ஓகே, அதை வந்து கண்டினியூஸா வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. அது இல்லாம இந்த மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஃபியூச்சர்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தோம் ஐசிசிஐ பொட்டன்ஷியல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ இது வந்து எப்படின்னா ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்றதால கண்டிப்பா ஒருத்தர் வந்து ப்ராஃபிட் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன ப்ராஃபிட் மட்டும் இல்லாம ஒரு பெரிய லாபத்தை எடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 9 times வந்து ஆல்மோஸ்ட் மணி டபுள்ன்றது இட்ஸ் நாட் ஈஸிங்க. அது வந்து எந்த டெக்னிக்கல்ஸ்லயும் உங்களுக்கு காமிக்காது. சரி, தொடர்ந்து பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம் ஐயா, கொஞ்சம் வரைக்க பேசுங்க, நீங்க பேசுறது கேட்க மாட்டீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கேட்கல. சார் நீங்க சில்வர் லெவல் பத்தி சார், சில்வர் நீங்க சொல்லுங்க. சில்வர் வந்து ஜெனரலா வந்து சில்வரை பத்தி 41,800 வந்து பிரேக் ஆகக்கூடாதுங்க. 41,800 பிரேக் ஆச்சுன்னா வந்து செல் பண்ணி தான் பை பண்ணும். பட் நார்மலா இப்ப வந்து பை அண்ட் செல் மாதிரி கிடையாது, செல் அண்ட் பை தான் இருக்குது. பட் 41,800 வந்து சில்வருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். அத பிரேக் ஆச்சுன்னா வந்து ஃபர்தர் வந்து சில்வர்ல வந்து டவுன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேன்னு பாத்தீங்கன்னா 42,454 மேலதான் பை வருது. 488,522 டார்கெட். செல் வந்துன்னா 42,369 கீழே வந்து செல் வருது. 335,301 வந்து டார்கெட். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்ற தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. மார்னிங் உங்களோட வெப்சைட் பார்த்தேன் சார். ஓகே, இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுடைய இதுல அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்றுக்கலாம்னு பார்த்தேன் சார். சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்ற வெயிட் பண்ணிட்டு பார்த்தேன் சார். அதுல ஓகே, அது மறுபடியும் 5 days ஓடுறீங்க சார். அதான் நான் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பாக்குறேன் சார். இல்ல அது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சேம் ரேட் தாங்க. அது வந்து ட்ரைனிங் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த ட்ரைனிங் ஏன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 months சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதோட வந்து வரும்.
ஓகே, அதுல வந்து இன்னொன்னு ட்ரைனிங் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன், நிறைய வந்து கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகே, முன்னாடில வந்து பொசிஷனலுக்கு வந்து எடுத்தது கிடையாது ஸ்டார்டிங்ல எடுக்கும்போது, இப்பெல்லாம் வந்து பொசிஷனல்ஸ்க்கும் எடுக்கிறோம். பிளஸ் வந்து இப்போ எட்ஜிங் பண்றது ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுல வந்து பெர்சன்டேஜ் வைஸா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து உங்க குழந்தைக்கோ உங்க பரம்பரைக்கே வந்து அதை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். பெர்சன்டேஜ் வைஸ் எடுத்தீங்கன்னா அது எட்ஜிங்ல வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, சேஃப் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். 3 to 5% ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். சோ அதுவும் வந்து ஆட் பண்ணிருக்கும். ஓகே, அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணிருக்கும். இப்போ க்ரூட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமிங்ல வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்றது, நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து அந்த ட்ரேடிங் டெர்மினல்ல வந்து உட்காந்தீங்கன்னா கூட போதும். கிட்டத்தட்ட வந்து ஒரு half an hour to 1 hour அந்த ரேஞ்சில வந்து 3 டைமிங்ல உட்காந்தா கூட போதும். நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆர் 30 பாயிண்ட்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த கண்டென்ட் நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கோம். பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருவோம். அதனால தான் அந்த ரேட் ஹைக் இருக்குது. இந்த ரேட் ஹைக் வந்து கண்டினியூஸா இருக்குங்க. ரேட் வந்து ஃபர்தரா வந்து கம்மியெல்லாம் ஆகாது, கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அந்த நிறைய பேர் அந்த பெனிஃபிட்ஸ் ஆயிட்டே இருக்காங்க. அதனால வந்து கண்டென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரேட்ஸ் வந்து இப்போ நிஃப்டி 12,000 இருக்குன்னா அது ஒரு 35,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். பட் உடனே ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆகும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்றனை தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, நான் தனசேகரன் பேசுறேன். வணக்கம் ஐயா, உங்க கேள்வி என்ன? ஆக்சுவலி என்னன்னா, நான் டே ட்ரேடிங் பண்ணிட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன மார்னிங் வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு எனக்குன்னு இப்ப எனக்கு மார்க்கெட் பத்தி தெரியாது, எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு எந்த ஐடியும் கிடையாது. ஸோ நான் சேஃப் பண்றதுக்காக ஒரு பேங்க், ஒரு இந்துஸ்தான் லீடர் ப்ராடக்ட், அதாவது நமக்கு தெரியுமாதிரில ஒரு 2-3 கம்பெனிஸ் மட்டும் ரெகுலரா வாட்ச் பண்ணி மார்னிங் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு 1000 ஷேர், அதாவது ஒரு 100 ரூபாய் இருக்கும்போது வாங்குறேன்னு வைங்க, அது 105 ரூபாய் 110 ரூபாய் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் உடனே எடுத்துருவேன். ஓகே, 500 1000 லேர்னிங் ஆக்சுவலி. நீங்க சொன்னீங்க இல்லையா, டவுன் ஆகும் போது வாங்கணும், ஒரு 2 days கழிச்சு அதுவே டபுள் ஆகுது, டார்கெட் ரேட், செல் பாயிண்ட், எனக்கு அதுவே ஒண்ணுமே புரியல. உங்க கொஸ்டின் என்ன? டைரக்டா கம் டு தி பாயிண்ட். அதான் இந்த டார்கெட் வைக்கிறாங்க, இந்த இதெல்லாம் சொல்றீங்க, அந்த அது எனக்கு புரியல நிஜமாவே. அது ஓகே, இல்ல இது வந்து ரொம்ப பெரிய பாடங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு பேசுறதை பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து புதுசுன்னு நினைக்கிறேன். புதுசா இருக்கவங்க இன்ட்ராடே எல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. விஷயம் தெரியாம இன்ட்ராடே பண்ணாதீங்க. இன்ட்ராடே புதுசா வந்து விஷயம் தெரியாம பண்ணி பல லட்சம் பேர் வந்து வாழ்க்கையை இழந்திருக்காங்க. ஓகே, தேவையில்லாத வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, நார்மலா இது வராம இருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பாங்க, வந்து ஏகப்பட்ட பேர் பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க. அதனால இன்ட்ராடே வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றேன், தெரியலன்னா பண்ணாதீங்க. ஓகே, நீங்க 1000 ஷேர் வாங்குறீங்க, பொசிஷன் வாங்குறீங்க, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு தெரியணும். நீங்க பண்ண ஒரு ஜேபி அசோசியேஷன், ஒரு சுசிலான் இந்த மாதிரி கம்பெனி வாங்குனீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா அது ஏறவே ஏறாது. சோ அதனால கம்பெனியும் நல்ல கம்பெனின்னு தெரியணும். இது வந்து எப்படின்னா ஒரு அட்வைசிங் ஃபீமோட சேர்ந்து பண்றது நல்லது. ஒரு டிப்ஸ் கொடுக்குற கம்பெனி அந்த மாதிரி இல்லாம ஒரு அட்வைசிங் ஃபீமோட சேர்ந்து பண்றது நல்லது. நீங்க வந்து ஒண்ணுமே விஷயம் தெரியாம க்ரூட்ல வந்து 40,000 தோத்தா, 50,000 தோத்தா, 60,000 தோத்தான்னு போன் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு அட்வைசிங் ஃபீம் 16,000 rupees தான் சார்ஜ் பண்றோம். ஓகே, அந்த அட்வைசிங் ஃபீமோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா டெய்லி 4 hours வந்து அதுக்கு ஒர்க் பண்றோம். ஓகே, அது எங்களுக்கு ஒர்க் பண்றோம், அதை வந்து நாங்க வந்து ப்ரமோட் பண்றோம், அவ்வளவுதான். சோ அந்த 4 hours நீங்க ஒர்க் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரி தனியா வந்து நீங்களா வந்து கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, ரிஸ்க்ல தான் இருக்கும். தொடர்போட இருக்கு, மிக நன்றியா. அதே மாதிரி இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்ந்த பயிற்சி வகுப்புகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப அந்த பயிற்சி வகுப்பு வந்து இப்போ வரும் வாரங்கள்ல இருக்குங்களா? வரும் வாரத்துல வந்து 5th அன்னைக்கு இருக்குது, சென்னையில தான் இருக்குது. இது வந்து மார்னிங் வந்து க்ரூட் இருக்கும், 9 to 1 வந்து க்ரூட் இருக்கும், 2 to 6 வந்து நிஃப்டிக்கு இருக்கும். ஓகே, இது வந்து ரெகுலரா வந்து இன்ட்ராடேல வந்து ப்ராஃபிட் பண்ற மாதிரி வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து சொல்லி தருவோம். நீங்க வந்து நெக்ஸ்ட் டேல இருந்தே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அந்த பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நேரலை பயிற்சி வகுப்புகளாக இருக்குமா, இல்ல வந்து ஆஃப்லைன்ல வந்து இருக்கும்? இது வந்து சாட்டர்டேஸ்ல வந்து ட்ரைனிங் இருக்கும், எப்பவுமே வந்து சாட்டர்டே தான் இருக்கும். பட் இது வந்து எப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நாள் 2 நாள் கதையெல்லாம் இது கிடையாது. வந்து ஒரு அட்வைசிங் ஃபிலிம். ஓகே, இது நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ட்ராக் ரெக்கார்டை போய் பார்க்கலாம். லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஒரு 1 lakh வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs rupees, 2,05,000, 6,000 வந்து ப்ராஃபிட் இருக்கும். எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். எதுவுமே வந்து ஒரு எக்ஸல் எல்லாம் இருக்காது. எல்லாமே என் ட்ரேடிங் என்னன்றது ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும். அது ட்ரைனிங் வந்து உங்களுக்கே புரியும். ட்ரைனிங், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடிக்கிற மெயில், இது
இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்றேன். ஓகே, அது ட்ரைனிங் வந்தவங்களுக்கே தெரியும். இது வந்து நான் தனியா எனக்கு ஒரு டெக்னிக் வச்சுட்டு இவங்களுக்கு ஒண்ணு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன சொல்லி தரணும் அதுதான் நான் பண்றேன். ரெகுலர் பேசிஸ்ல வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து பேசுறதுக்கு மனைகள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். தொடர்புல இல்லைங்க. இப்போ நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இதுல வந்து வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அவங்க அனுபவிக்கலாம்? இது பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 4 hours ஒர்க் வந்து நாங்க வந்து கம்மி பண்றோம். இதுல மேஜர் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசிங் ஃபிலிம்ல என்ன ஆகும், இந்த கம்பெனி இங்க இருந்து டெவலப் ஆகும், இங்க இருந்து மேல போகும் அப்படின்றத கொடுக்குறோம். அது மட்டும் பத்தாது, ஒரு பெரிய டார்கெட் வேணும்ன்றதுக்காக தான் இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட வந்து 100% ரிட்டர்ன் வர மாதிரி வந்து இதுவும் வந்து வச்சிருக்கோம். இந்த -6 + 6 வரும்போது வந்து கண்டிப்பா வந்து ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட் பண்ணலாம். யாருக்காவது இப்ப நான் காமிச்சது வந்து இன்கேஸ் டிவில சரியா தெரியல அப்படின்னா உங்க மெயில் ஐடி வந்து கொடுத்தீங்கன்னா இந்த என்டையர் ஃபைலை வந்து உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க அந்த டேட்டா அனலைஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சரிங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நேயர்களுடைய ஐயங்களை சிறப்பான முறையில் விளக்கம் அளித்ததுக்கு நன்றிங்க. நன்றி. மூர்த்தி சொன்ன தகவல்கள், கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கு வரேன். நன்றி, வணக்கம்.